பாவத்தை விபச்சார ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று, நீ பாவம் செய்யாதுன்னு சொன்னாரு. இந்த நாட்கள்ல கர்த்தர் பிள்ளைங்க செய்த பாவத்துல மன்னிச்சிருவாரு. ஆனா இந்த மாதிரிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களே, மனிதர்கள் எல்லாம் பாவத்தை மன்னிக்க மாட்டான். அதான் சொல்றலாம், மனிதனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இல்லை. தேவனுக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. மனித புத்தியை காட்டுவான், மனிதனுக்கு புத்திய காட்டுவான். அதனால தேவனுடைய ஜனங்களே, நம்மளுடைய பாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். இனி பாவம் செய்யாதே. இனி இவ்வளவு நாள் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சிருக்கிறோம், என்னென்ன காரியத்துக்கு பிசாசு இடம் கொடுத்திருக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் விட்டு மாறி தேவனுக்கு பிரியமா நடக்கும் பொழுது பால சிங்கங்களை மிதிக்கக்கூடிய பலத்தை தேவன் நமக்கு தருவார், நிச்சயம் தருவார். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். கொஞ்ச நாள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து சிங்கங்களை எதிர்த்து நின்று பாருங்களேன், பிசாசை கட்டி ஜெபிச்சு பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாய் அதற்குரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்கள் கர்த்தர்